ஹல்லேலூயா. சீயோன் வேதாகம ஆய்விற்கு அன்போடு கூட இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை வரவேற்கிறேன். இன்று தினத்திலும் 2 ராஜாக்கள் புஸ்தகம் அதிகாரங்கள் 5 முதல் 8 அதிகாரங்களில் உள்ள வசனங்களை தியானிக்க சர்வ தேவன் நமக்கு கிருபை பாராட்டுவாராக. 5வது அதிகாரத்திலே நாகமான் குஷ்டரோகம் சுகமாக்கப்படுகிறதை குறித்து நாம் பார்க்கிறோம். நாகமானின் வரலாறு தேவனுடைய அருளையும் ரட்சிக்கும் கிருபையையும் வல்லமையையும் பாவம் செய்தவர்களுக்கு தண்டனை அளிப்பதையும் செயல்முறையில் காட்டுகிறது. தேவனுடைய கிருபையும் ரட்சிப்பும் இஸ்ரவேலுக்கு மட்டும் சொந்தமல்ல, அந்நியர்களுக்கும் உண்டு என்பதே இந்நிகழ்ச்சியில் வெளிப்படுகிற முக்கியமான கருத்து. தேவன் இஸ்ரவேல் அல்லாதவர்களுக்கும் இரக்கம் காட்டி அவர்களை உண்மையான தேவனிடத்திலே வழிநடத்த விரும்புகிறார். அதுக்கு மகிமை உண்டாவதாக. சிறிய படைத்தலைவனாகிய இந்த நாகமான் குஷ்டரோகத்தை உடையவனாயிருந்து இதோ அந்த குஷ்டரோகத்தை நீங்கும்படியான ஒரு கிருபையை அவன் வீட்டில் இஸ்ரவேல் தேசத்திலிருந்து பிடித்து கொண்டு அடிமையாக்கப்பட்டு வேலை செய்து கொண்டிருந்தான ஒரு சிறுமியின் மூலமாக கேள்விப்பட்டு எலிசா தீர்க்கதரிசி இஸ்ரவேலை சந்தித்து அங்கே குணமாகிற ஒரு காரியத்தை குறித்து பார்க்கிறோம். கர்த்தருடைய உண்டாவதாக. அங்கே தீர்க்கதரிசி, நீ போய் யோர்தானிலே 7 தரம் ஸ்நானம் பண்ணு என்று சொல்லி கட்டளை கொடுக்கிறார். கீழ்ப்படிதலையும் தாழ்மையும் செயல்படுத்தி காட்டும்படியாக எலிசா நாகமானை அந்த யோர்தான் நதியிலே ஸ்நானம் பண்ணும்படி கட்டளையிட்டார். கர்த்தருடைய மகிமை உண்டாவதாக. முதலிலே இந்த நாகமான் முதல் கோபம் அடைந்தாலும் தன் வேலைக்காரனுடைய ஆலோசனையை கேட்டு 7 தரம் முங்கி அந்த யோர்தான் நதியிலே ஒரு சிறு பிள்ளையினுடைய மாம்சத்தை போல மாறி குஷ்டரோகம் நீங்கி போய் நல்ல ஆரோக்கியம் உண்டானதை நாம் பார்க்கிறோம். கீழ்ப்படிதலே முக்கியம். மகிமை உண்டாவதாக. அந்த நாகமான் இஸ்ரவேலில் இருக்கிற தேவனை தவிர பூமி எங்கு வேறு தேவன் இல்லை என்று அறிக்கை பண்ணுகிறதையும் நாம் பார்க்கிறோம். மகிமை உண்டாவதாக. தொடர்ந்து 6வது அதிகாரத்திலே ஒரு இரும்பு கோடாரி ஆற்றில் விழுந்து விடுகிறதையும் எலிசா தீர்க்கதரிசி அதை மிதக்க பண்ணுகிறதையும் இந்த அதிகாரம் தெரிவிக்கிறது. மகிமை உண்டாவதாக. இந்த சம்பவமானது அற்பமாய் தோன்றும் காரியங்களிலும் தேவன் எவ்வளவு அக்கறையும் கவனமும் உள்ளவராயிருக்கிறார் என்பதை நாம் அறிந்து கொள்ள முடியும். மகிமை உண்டாவதாக. இது இந்த இரும்பு கோடாரி அங்கே தண்ணீரில் ஆழ்ந்து போனாலும் அங்கே அங்கலாய்க்கிற அந்த தீர்க்கதரிசி புத்திரராகிய ஒருவனுடைய அந்த அங்கலாய்ப்பை கேட்டு தேவனாய் கர்த்தர் அந்த இரும்பு கோடாரியை மிதக்க பண்ணுகிறார். இயற்கைக்கு மாறான ஒரு காரியத்தை அங்கே செய்கிறார். கர்த்தர் உண்டாகும். தன் பிள்ளைகளுக்கு வேண்டிய காரியங்களை இப்படியாக அவர் இயற்கைக்கு மாறாக மாறினாலும் ஆண்டவர் செய்ய வல்லவராகவே இருக்கிறார். தன் பிள்ளைகளுக்கு அது செய்கிறார். மகிமை உண்டாவதாக. தொடர்ந்து இந்த எலிசா தீர்க்கதரிசியை பிடித்து கொண்டு வரும்படியாக சீரிய ராஜா இராணுவத்தை அனுப்பினாலும் அங்கே ஆண்டவர் தேவன் கூட இருந்து
எலிசா தீர்க்கதரிசியின் மூலமாக வல்லமையான காரியங்களை செய்கிறதை பார்க்கிறோம். அந்த எலிசா தீர்க்கதரிசனுடைய வேலைக்காரனாகிய கேயாசி அந்த இராணுவத்தை காட்டு பயந்தாலும் இங்கே இந்த எலிசா தீர்க்கதரிசி அவனுடைய கண்களை திறக்கும்படியாய், அங்கே இருக்குதான் அக்னி குதிரைகள் அக்னி ரதங்களை காண செய்யும்படியாய், ஆம் அவர்களோடு இருக்கிறதை பார்க்கலும் நம்மோடு இருக்கிறவர்கள் அதிகம் கர்த்தர் மகிமை உண்டாவதாக அதை விளங்க பண்ணுகிறவராய் பார்க்கிறோம். கர்த்தர் மகிமை உண்டாவதாக. ஆம், அதே வேளையிலே தனக்கு எதிராக வந்த அந்த படைக்கு அங்கே கண்மயக்கம் உண்டாகும்படி செய்து அவர்கள் அங்கே இருந்து அப்புறப்படுத்தப்படுகிறதையும் நாம் பார்க்க முடியும். கர்த்தர் மகிமை உண்டாவதாக. இது அதிகாரம் இன்னொரு சம்பவத்தையும் சொல்லுகிறது. அங்கே சமாரியாவில் பஞ்சம் ஏற்பட்டு அங்கே ஜனங்கள் எப்படியாய் அங்கே பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் என்பதை நாம் காண முடியும். இங்கே சீரியாவின் ராஜாவாகிய பெனதாத் அங்கே இராணுவத்தை கூட்டுக்கொண்டு சமாரியாவை முற்றுகை போட்டதாலே சமாரியாவிலே கொடிய பஞ்சம் உண்டாயிற்று. ஜனங்கள் உணவுக்கு அவ்வளவு கஷ்டப்பட்டார்கள். அங்கே இந்த ராஜா இந்த காரியங்களுக்காக எலிசா தீர்க்கதரிசியை பார்க்க சொன்ன பொழுது இந்த எலிசா தீர்க்கதரிசி உடனடியாக அங்கே ஒரு ஆண்டோடைய வார்த்தையை கொடுக்கிறதை குறித்து பார்க்கிறோம். கர்த்தர் மகிமை உண்டாவதாக. ஆம், அந்த தீர்க்கதரிசி நாளைக்கு இதே நேரத்தில் அந்த பஞ்சம் தீர்ந்து போகும் என்று சொல்லி அங்கே ஆண்டவரது அற்புதத்தை கொண்டு வருகிறதை நாம் காண முடியும். கர்த்தர் மகிமை உண்டாகும். விசுவாசத்தோடு ஆண்டோடைய வார்த்தையை பிடிக்கும் பொழுது நாமும் கூட அந்த அற்புதத்தை பெற்றுக்கொள்ள முடியும். கர்த்தர் மகிமை உண்டாவதாக. தொடர்ந்து 7வது அதிகாரத்திலும் எலிசா தீர்க்கதரிசியின் காரியங்கள் ஏற்பட்டு அங்கு போடப்பட்ட முற்றுகை அந்த சமாரியை விட்டு விலகி போகிறதை ஆண்டவர் அற்புதமாக செய்கிறார். கர்த்தர் மகிமை உண்டாவதாக. அங்கே பயங்கரமான பஞ்சம் நிகழ்ந்து கொண்டிருந்த நேரத்தில் அங்கே இருந்ததான சில குஷ்டரோகிகள் அந்த சிரியா இராணுவத்திடம் போகும்போது அவர்கள் இரவில் அந்த சத்தத்தை கேட்டு அவர்கள் பயந்து ஓடி விடுகிறார்கள். மகிமை உண்டாவதாக. தொடர்ந்து 8வது அதிகாரத்திலும் அங்கே சுனேமானின் வயலும் வீடும் மீண்டும் கிடைக்கப்படுகிற காரியத்தை குறித்து பார்க்கிறோம். உயிர்ப்பை தந்த பிள்ளை பஞ்சத்தின் மூலமாக எலிசா தீர்க்கதரிசியின் ஆலோசனையின்படி அங்கே பெலிஸ்தர் தேசத்தில் போய் இருந்து 7 வருடம் கண்டு மீண்டும் வரும் பொழுது ராஜா அவருக்கு வேண்டிய வயல் வீடு எல்லாவற்றையும் மீண்டுமாய் கொடுக்கும்படி செய்கிறார். ஆசைகள் பெனதாத்தை கொலை செய்கிறதையும், யோராம் யூதாவின் ராஜாவாக வருகிறதையும், அகசியா யூதாவின் ராஜாவாக வருகிறதையும் இந்த அதிகாரத்தில் காண முடியும். இந்த வசனங்களையும் தியானிக்கும் நம்ம வாழ்க்கையிலும் கர்த்தர் மகிமையான காரியங்களை செய்தல்வார்கள். பரிசுத்த நாமத்துக்கே மகிமை உண்டாவதாக. ஆமேன், ஆமேன்.